வெல்கம் பேக் டு சர்ப்ரைசஸ் அகாடமி. நம்ம இப்போ 7th சாப்டரில் யூனிட் 2 மார்க்கெட் ஃபெயிலியர் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் டு கரெக்ட் மார்க்கெட் ஃபெயிலியருங்கிற சாப்டர் டிஸ்கஸ் பண்ணுறோம். இப்போ வாட் இஸ் மார்க்கெட் அப்படின்னா இட் இஸ் அன் என்விரான்மெண்ட். எங்கே பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் குட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்களோ, ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதோ, சர்வீசஸ் எங்கே எக்ஸ்சேஞ்ச் ஆகுதோ அதை தான் மார்க்கெட்டுன்னு சொல்கிறோம். அப்போ இந்த எக்கானமிஸ்ட் அதை என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பீப்புள் எங்கே அவங்களுடைய சொந்த விருப்பத்துக்கு ஓன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு குட்ஸை சாய்ஸ் பண்ணி சூஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்களோ அதை மார்க்கெட்டுன்னு எக்கானமிஸ்ட் டிசைட் பண்ணுறாங்க. அப்போ எப்படி இந்த பீப்புள் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, எந்த குட்ஸ் அவங்களுக்கு நல்ல பர்சனல் பெனிஃபிட் கொடுக்குமோ, அது ஒர்த் இருக்கா அது இல்லையா அதெல்லாம் இல்லை, எது அவங்களுக்கு பிடிக்குதோ எது அவங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறாங்களோ அதை எப்படி சூஸ் பண்ணுறாங்க, லீவிங் அவுட் தி அதர். மற்றதை விட்டுட்டு அது வேல்யூபிளாக இருந்தாலும் அது ஒர்த் இருக்கா இல்லையான்னு பார்க்காட்டாலும் வேண்டாததை விட்டு வேணுங்கிறத எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, இண்டிவிஜுவல்ஸ் எப்படி ஒரு பிஹேவியர் ரேஷ்னலாக காட்டுறாங்கங்கிறது தான் மார்க்கெட் அப்படிங்கிறத எக்கானமிஸ்ட் சொல்கிறாங்க. அப்போ இங்கே ஒரு பிலீஃப் என்ன அப்படின்னு கேட்டால், இண்டிவிஜுவல்ஸ் அவங்க செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டு தான் எடுத்துக்கிறாங்க, அதுக்கு ஒரு மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குற ஆக்டிவிட்டீஸ் தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம இங்கே ஒரு ஜென்ரல் பிலீஃபாக பார்க்குறோம். அதில் ஸ்கேர்ஸ் எக்கனாமிக் ரிசோர்ஸஸ் கரெக்டாக யூஸ் ஆகுதா, அது பர்ஃபெக்டாக எஃபெக்டிவாக அலோகேட் ஆகுதா அப்படின்னு பார்த்தா அதை நம்ம பேச முடியாது. ஏன்னா ஒரு வெல் ஃபங்க்ஷனிங் மார்க்கெட் ப்ரைஸஸில் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸுக்கு எது கரெக்டாக வேணுமோ அது ப்ரொடியூஸ் ஆகுதா சப்ளை ஆகுதாங்கிறது நம்ம திங்க் பண்ணி பார்க்கும்போது, எல்லா குட்ஸும் வாங்கிறதுனால ப்ரொடக்ஷன் அந்த குட்ஸ் தான் நிறைய ஆகிறதுனால இதுதான் பெஸ்ட் பாசிபிள் யூஸ் ஆஃப் ஸ்கேர்ஸ் எக்கானமிக் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்க முடியாது. இது உண்மையாக இருக்க முடியாது. ஏன்னா சில இடத்துல மார்க்கெட் ஃபெயிலியர் அக்கர் ஆகும். அப்போ மார்க்கெட் ஃபெயிலியர் அக்கர் அப்படின்னா என்னன்னு சொல்கிறோம், மார்க்கெட் அந்த ரிசோர்ஸஸை எஃபிஷியண்ட்டாக ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணாமல் போகலாம் அல்லது இன்எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் மார்க்கெட் ஃபெயிலியர்னு சொல்கிறோம். அப்போ இந்த கான்செப்ட் ஆஃப் மார்க்கெட் ஃபெயிலியர் அப்படிங்கிறத நம்ம ஜென்ரலாக என்ன சொல்லலாம், ரிசோர்ஸஸை இன்எஃபிஷியண்ட்டாக அலோகேட் ஆச்சுன்னா, ஒரு நல்ல முறையில் ரிசோர்ஸஸ் அலோகேட் ஆகலைன்னா அதை மார்க்கெட்டுன்னு சொல்கிறோம். அப்போ இந்த மார்க்கெட் ஃபெயிலியர் அப்படின்னா மார்க்கெட்டே ஒர்க் ஆகாதா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. மார்க்கெட் ஒர்க் ஆகும், பட் இதில் மிஸ்அலோகேஷன் ஆஃப் ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸ் ஆகும். அதாவது ரிசோர்ஸஸ் கரெக்டான ஒரு ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகாமல் யூட்டிலைஸ் ஆகாமல் போகலாம். ஒரு நல்ல குட்ஸை நல்லா ரொம்ப பயனுள்ளது சொசைட்டிக்கு தேவைப்படுறதுங்கிறது கம்மியாக ப்ரொடக்ஷன் ஆகலாம், இல்லை ஒரு வேண்டாத ஒரு பொருள் ஓவர் ப்ரொடக்ஷன் ஆகலாம். அது மார்க்கெட் ஃபெயிலியர்னு சொல்கிறோம். அப்போ இந்த மார்க்கெட் ஃபெயிலியர் அப்படிங்கிறத நம்ம 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று கம்ப்ளீட் மார்க்கெட் ஃபெயிலியர்னு பிரிக்கலாம், இன்னொன்று பார்ஷியல் மார்க்கெட் ஃபெயிலியர்னு சொல்லலாம். வாட் இஸ் கம்ப்ளீட் மார்க்கெட் ஃபெயிலியர் அப்படின்னு சொன்னால் அதை மிஸ்ஸிங் மார்க்கெட்டுன்னு சொல்லலாம். மிஸ்ஸிங் மார்க்கெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எந்த பொருள் அதிகமாக கண்டிப்பாக தேவைப்படுதோ, அந்த பப்ளிக்குக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ, எது நல்ல பப்ளிக் குட்டோ அது சப்ளை ஆகாமல் இருக்கிறது மிஸ்ஸிங் மார்க்கெட்டுன்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த ப்ராடக்ட் இஸ் டிமாண்டட், அந்த ப்ராடக்டை பப்ளிக் டிமாண்ட் பண்ணுறாங்க, பப்ளிக்கு தேவைப்படுதுன்னு நல்லா தெரியுது, பட் மார்க்கெட்டை நம்ம அதை சப்ளை பண்ணுறதில்ல. அந்த ரிசோர்ஸஸ் அந்த பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்படவில்லை, வேறு ஏதாவது ஒரு இவங்களுடைய மார்ஜின் இவங்களுடைய ப்ராஃபிட் ஹையாக இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு பயன்படுத்தப்படுது. அப்படின்னு சொல்லும்போது அதை கம்ப்ளீட் மார்க்கெட் ஃபெயிலியர்னு சொல்கிறோம், மிஸ்ஸிங் மார்க்கெட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு ஜென்ரல் மீனிங், வேணுங்கிற பொருள் அந்த ஒரு மார்க்கெட்டில் அவைலபிளாக இல்லை, ஏன்னா அது சப்ளை இல்லை, அது கம்ப்ளீட் மார்க்கெட் ஃபெயிலியர். நெக்ஸ்ட் கேஸ் பார்ஷியல் மார்க்கெட் ஃபெயிலியர். பார்ஷியல் மார்க்கெட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறது, ஒன்றா ராங் குவான்டிட்டி ஆஃப் த கமாடிட்டி ப்ரொடியூஸ் ஆகி வரும். கொஞ்சமாக வேணுங்கிற இடத்துல நிறையா வரலாம், இல்லை நிறையா வேணுங்கிற இடத்துல கொஞ்சமாக வரலாம். இப்படி குவான்டிட்டியில் தப்பு ஏற்படலாம் அல்லது விலையில் தப்பு ஏற்படலாம், ராங் ப்ரைஸ் ஆகலாம்.
ஒரு நல்ல பொருள், ஒரு எல்லாரும் கேட்குற பொருள் ரொம்ப அதிகமான விலையில் போகலாம், இல்லை ரொம்ப குறைவான விலையில் தேவையில்லாத பொருள் விற்கப்பட்டு எல்லாரும் அதிகமாக அதை வாங்கி பயன்படுத்தக்கூடலாம். இப்படி ஏதாவது இருந்தால் அது வந்து பார்ஷியல் மார்க்கெட் ஃபெயிலியர்னு சொல்கிறோம். அங்கே மார்க்கெட் வந்து ஃபங்க்ஷன் ஆகாமல் இல்லை, ஃபங்க்ஷன் ஆகுது, ப்ரொடக்ஷன் நடக்குது, ஆனால் ராங் குவான்டிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது, இல்லைன்னா ராங் ப்ரைஸில் சேல் ஆகுது. இதுதான் வந்து நம்ம பார்ஷியல் மார்க்கெட் ஃபெயிலியர்னு சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரி ஆகிறதுனால அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு கேட்டால், எக்கனாமிக் வெல்ஃபேர் புறக்கணிக்கப்படுது. எக்கனாமிக் வெல்ஃபேர் இம்பார்ட்டன்ஸ் போயிடுது, அதை பார்க்குறது இல்லை, அதை கவனிக்கப்படுறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ ஏன் இந்த மார்க்கெட் ஃபெயில் ஆகுது, எதனால் வந்து ப்ரொடக்ஷனில் நம்ம ப்ரொடிக்ஷனில் என்ன இருக்கோ, எந்த பொருள் அதிகமான தேவை இருக்குங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிறாங்களோ அதை வந்து உற்பத்தி பண்ணாமல் போகிறாங்க அப்படின்னு கேட்டோம். அந்த மாதிரி பார்த்தோன்னு சொன்னால், பர்ஃபெக்ட் காம்படேட்டிவ் மார்க்கெட்ஸில் என்ன ஆகும், எக்கனாமிக் ரிசோர்ஸஸை வந்து எதுக்கு ரொம்ப தேவைப்படுதோ அதுக்கு தான் பயன்படுத்தப்படுறோம் அப்படின்னு பயன்படுத்துது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறோம். அப்போ எதுக்கு ரொம்ப விலை இருக்கோ, எது ரொம்ப டிமாண்டு ப்ரொடியூஸ் பண்ணால் நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்குதோ அதை உற்பத்தி பண்ண போகும்போது நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கலாம், ஏதோ இன்னொன்று அஃபெக்ட் ஆகுது, இன்னொரு பொருள் உற்பத்தி பண்ண முடியாதபடிக்கு அதனுடைய ரா மெட்டீரியல்ஸும் இதுக்கு சேர்ந்து போகுதுங்கிறத நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. பர்ஃபெக்ட் காம்படேட்டிவ் மார்க்கெட் எஃபிஷியண்ட்டாக தான் ஒர்க் ஆகுதான்னு கேட்டால் ஒர்க் ஆகுது. ஆனால் வந்து அந்த ஒர்க் ஆகிறதுக்கு எஃபிஷியண்ட் ஒர்க்கிங்க்கு நமக்கு என்னெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு பார்க்கும்போது பர்ஃபெக்ட் காம்படிஷன் ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லைங்கிறது பார்க்குறோம். அதில் வந்து நமக்கு குட்டி ஃபார்ம்ஸ் நிறையா இருக்கணும்னு பார்க்குறோம். கன்சியூமர்ஸுக்கும் சரி ப்ரொடியூசர்ஸுக்கும் சரி அந்த பொருளை பற்றின பர்ஃபெக்ட் நாலேஜஸ் இருக்கணும்னு நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் பர்ஃபெக்ட் காம்படிஷனில் தேவைப்படுற ஃபேக்டர்ஸாக பார்க்குறோம். ப்ராடக்ட் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு இருக்கணும் அப்படிலாம் பார்க்குறோம். ஆனால் ஜென்ரலாக மார்க்கெட்டில் இதெல்லாம் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இதெல்லாம் ப்ரெசென்ட் இல்லை. அப்போ இது ஏன் இல்லை அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம முதல் மார்க்கெட் ஃபெயிலியருங்கிறது என்ன, அதை வந்து கவர்மெண்ட் எப்படி தீர்க்கிறதுக்கு செயல்படுறாங்க அப்படிங்கிறது நம்ம முதல் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த காரணங்களை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்போ மார்க்கெட் ஃபெயிலியருக்கு என்ன ரீசன்ஸ் அப்படின்னு கேட்டால் அதை 4ஆக பிரிக்கலாம். 4 ரீசன்ஸ் மேஜராக பார்த்தோன்னா, ஃபஸ்ட் ஒன் மார்க்கெட் பவர், செகண்ட் ஒன் எக்ஸ்டர்னலிட்டி, தேர்ட் ஒன் பப்ளிக் குட்ஸு, ஃபோர்த் ஒன் இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன். இந்த 4ம் தான் வந்து ஒரு மார்க்கெட் ஃபெயிலியருக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான காரணமாக அமையுது. அப்போ இந்த 4 மார்க்கெட் ஃபெயிலியர் ரீசன்ஸு புரிஞ்சுட்டு இதில் இந்த கவர்மெண்ட் அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதனுடைய பங்கு என்னன்னு பார்க்குறது தான் இந்த டோட்டல் லெசனோட மீனிங்காக நம்ம பார்க்குறோம், அல்லது இந்த லெசனுடைய ஒரு உபயோகமாக நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த 4 ரீசன்ஸ் ஃபார் மார்க்கெட் ஃபெயிலியரை நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஒன் ஆஃப்டர் தி அதர் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன்றுன்னு எடுக்கும்போது மார்க்கெட் பவர். மார்க்கெட் பவருங்கிறதுக்கு இன்னொரு வேர்டு நம்ம என்ன சொல்லலாம், மொனாப்பலி பவர்னு சொல்லலாம். வாட் இஸ் மொனாப்பலி பவர்? ஒரு நபர் அந்த மார்க்கெட்டுடைய நிலைமையை அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றது தான் மொனாப்பலி பவர். ஒரு சிங்கிள் ஃபேம் அந்த பொருளுடைய எல்லா விலை, அவைலபிலிட்டி எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை வச்சுக்கிட்டு இருந்ததுன்னா அதை தான் நம்ம மொனாப்பலி பவர்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஃபேம் வந்து என்ன பண்ணும், மார்க்கெட் ப்ரைஸ் அந்த பொருளுடைய விலையை மார்ஜினல் காஸ்ட்டை விட நல்லா அதிகரித்து ஏற்றி விற்கிறதுக்கு முடியுமா இருக்கும். அப்போ இந்த மொனாப்பலி பவருங்கிறதே நம்ம வந்து ப்ரைஸ் மேக்கர் அப்படிங்கிற கேரக்டராக பார்க்குறோம். இவங்க விலையை நிர்ணயிக்கக்கூடிய வகையில் இருப்பாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறோம். அப்போ எது வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்குதோ அந்த பொருளை அதிகமாக உற்பத்தி பண்ணி அதனுடைய விலையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு பவர் இவங்கக்கிட்ட இருக்கும், இந்த மொனாப்பலிக்கிட்ட இருக்கும். அப்போது ஒரு தனிப்பட்ட சிங்கிள் ப்ரொடியூசரோ அல்லது ஒரு சில சின்ன ப்ரொடியூசரோ வந்து அந்த அவுட்புட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அவங்க ஹையர் ப்ரைஸை பர்ஃபெக்ட் காம்படிஷனில்
விட அதிகமான ஒரு ப்ரைஸை தான் இங்கே வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த ப்ராஃபிட் வந்து ஆப்ரேட்டிங் எஃபிஷியன்சினால் மட்டும் அச்சீவ் ஆனதா இல்லை, அந்த மார்க்கெட் பவருக்கும் அந்த டாமினன்ஸும் அந்த பொருளுக்கு உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு இருக்கிறதுனால இந்த ப்ராஃபிட்டை அவங்க அச்சீவ் பண்ணுறாங்கங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இவங்க இந்த பொருளுடைய விலையை நிர்ணயிக்க சக்தி இருக்கிறவங்க, அந்த பொருளுடைய விலை உற்பத்தியை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி இருக்கிறவங்க, விலையை இவங்க நினச்ச மாதிரி வச்சு அதுக்குரிய லாபத்தை அனுபவிக்கிறவங்க அப்படின்னு இருந்து அவங்க செஞ்சால் இதனால் என்ன ஆகும், நல்ல ஒரு பொருள் நல்ல ஒரு குவான்டிட்டியில் ரைட் ப்ரைஸில் உற்பத்தி செய்கிறது தவிர்க்கப்பட்டுவிடும். இவங்க வந்து இவங்களுக்கு வேண்டிய பொருளை வேண்டிய விலையில் இவங்க உற்பத்தி பண்ணி கொடுக்கறதுனால கன்சூமர்ஸ் அதை வாங்க போகும்போது ரைட் குட்ஸு கரெக்டான விலையில் கிடைக்கிறது அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகிடும். அதை நாம் மார்க்கெட் ஃபெயிலியருக்கு ஃபஸ்ட்டு மார்க்கெட் பவர் ரீசன் அப்படிங்கிறது பார்த்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்டர்னலிட்டிஸ்ன்னு சொல்லும்போது எப்படி மார்க்கெட் இன்எஃபிஷியன்சி இந்த எக்ஸ்டர்னலிட்டிஸ், அதாவது காரணி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா தமிழில், அந்த மாதிரி இது வந்து புறம் காரணிகள்னு சொல்கிறோம். அப்போ இந்த பொருளுடைய விலையை தவிர்த்து மற்றது வேறு என்னென்ன ஃபேக்டர்ஸ் இதை அஃபெக்ட் பண்ணி ஒரு மார்க்கெட் ஃபெயிலியரை கொண்டு வருதுன்னு பார்க்குறோம். அதை தான் எக்ஸ்டர்னலிட்டி அப்படிங்கிறோம். ஒரு பொருளை ஒரு இண்டிவிஜுவல் உற்பத்தி செஞ்சு அதிகபட்ச விலையில் கொடுக்கறதுனால அவரையும் அறியாமல் இது மற்ற பொருளுடைய விலைக்கோ அல்லது விற்பனைக்கோ பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதாக அமைகிறது. அதை தான் நம்ம எக்ஸ்டர்னலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு தனிப்பட்ட நபர் வந்து ஒரு கன்சம்ஷன் அப்படின்னு பொருள்லேருந்து இன்னொரு பொருளை கன்சம்ஷனுக்கு மாறுறாருன்னு வைப்போம். இங்கே நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கிறது வந்து ஆர்கானிக் வெஜிடபிள்ஸுக்கு போகிறாரு. ஆர்டினரியாக உற்பத்தி ஆகிற வெஜிடபிள்ஸை விட்டுட்டு ஆர்கானிக்கு போகிறாரு. அப்போ இது ரெண்டுமே வந்து இது ஒரு என்ன சொல்லலாம், ரெண்டுமே கரெக்டானது தான் இருக்கக்கூடியது இருந்தாலும் ஒரு இண்டிவிஜுவல் இப்போது அவர் சாதாரண வெஜிடபிள் சாப்பிட்டுட்டு இருந்தவர் அதை விட்டுட்டு ஆர்கானிக் வெஜிடபிளாக மாறுறாருன்னா ஏற்கனவே ஆர்கானிக் வெஜிடபிள் தான் சாப்பிட்டவங்கள இது வந்து இன்டைரக்டாக தாக்குது. அவங்களுக்கு பொருள் கரெக்டாக கிடைக்க முடியாமல் போயிடுது. அப்போ இந்த ஆர்கானிக் வெஜிடபிளுக்கு டிமாண்ட் ஆகும்போது என்ன ஆகுது, அதனுடைய விலைகள் அதிகரிக்குது, ப்ரைஸ் வந்து ஜாஸ்தி ஆகிடுது. அப்போ இந்த ப்ரைஸ் சிஸ்டம் வந்து தாறுமாறாக ஏறும்போது ரெண்டு ப்ரொடியூசரையும் கன்சியூமரையும் அது பாதிக்குது. அது எய்தர் பாசிட்டிவாகவும் பாதிக்கலாம் அல்லது நெகட்டிவாகவும் பாதிக்கலாம். எதை நம்ம பாசிட்டிவ்னு சொல்கிறோம், இன்டைரக்ட் எஃபெக்டாக இதனுடைய பாதிப்பு இருக்கும்போது பாசிட்டிவ் அப்படின்னா அது ஒன்று மற்றொன்று அதிகமாக தூண்டக்கூடியதாக இருந்தால் அதை பாசிட்டிவ்னு சொல்கிறோம். நெகட்டிவ்னு சொல்லும்போது என்ன சொல்கிறோம், மார்க்கெட் ப்ரைஸில் அது வர்றது இல்லை, ஆனால் வேறு ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருளுடைய நன்மையை கெடுக்கக்கூடியதாக இருக்குது. அதை வந்து நம்ம நெகட்டிவ்னு சொல்கிறோம். இதை வந்து ஸ்பில் ஓவர் எஃபெக்ட்னு சொல்லலாம், நெய்பர்ஹுட் எஃபெக்ட்னு சொல்லலாம், தேர்ட் பார்ட்டி எஃபெக்ட்னு சொல்லலாம், அல்லது சைடு எஃபெக்ட்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லணுன்னா ஒரு பிரெயின் அல்லது ஒரு ஹெல்த்தில் இஷ்யூங்கிறதுக்காக எடுக்கக்கூடிய ஒரு மெடிசன் அதை சால்வ் பண்ணக்கூடியதாக இருந்தாலும் நமக்கு வேறு ஒரு உபாதையை கொடுக்கக்கூடியதாக இருந்தால் அதை நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்பில் ஓவர் எஃபெக்ட்னு சொல்லலாம், இல்லைன்னா சைடு எஃபெக்ட்னு சொல்கிறோம். அந்த மாதிரி உன்னோட விலை ஏறினாலும் உன்னோட பொருள் அதிகமாக உற்பத்தி இருந்தாலும் இது மற்றொன்றுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துது. அதுக்கான டிமாண்டை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி இல்லை, அல்லது அதனுடைய விலையை நிர்ணயிக்கக்கூடியதாக இல்லை, அல்லது அதை வந்து இது எடுத்து அதனுடைய பாதிப்பை இந்த பொருளை உற்பத்தி பண்ணுறவரோ இந்த பொருளை வாங்குறவரோ ஏற்றுக்காமல் அதை இன்னொரு தேர்ட் பார்ட்டிக்கு அதனுடைய பாதிப்பு போகுது அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் எக்ஸ்டர்னலிட்டின்னு சொல்கிறோம். நம்ம எக்ஸ்டர்னலிட்டின்னு சொல்லும்போது அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் இருக்கலாம். நெகட்டிவ் எக்ஸ்டர்னலிட்டி அப்படிங்கிறது இந்த பொருள் மற்றொரு பொருளோட உற்பத்தியாளரையோ மற்றொரு பொருளையோ பாதித்தா அதை நெகட்டிவ்னு சொல்கிறோம். பாசிட்டிவ்னு சொல்லும்போது இந்த பொருள் இதனுடைய பாதிப்பால் சில நன்மைகள் தன்னையும் அறியாமல் செஞ்சதுன்னா
இதனுடைய உற்பத்தியோ இதனுடைய விலை குறைப்போ இதை மட்டும் அதிகமாக விற்பனை ஆகிறது மட்டும் இல்லாமல் மற்றொரு பொருளை இவங்க அறியாதபடிக்கே இவங்களுடைய தற்செயலாக அந்த பொருளுடைய டிமாண்டையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தால் ஒன்றுடைய பாதிப்பு மற்றொன்றுக்கு நன்மையாக இருந்ததுன்னா அதை பாசிட்டிவ் எக்ஸ்டர்னலிட்டின்னு சொல்கிறோம். ஸோ இது இந்த நம்ம எக்ஸ்டர்னலிட்டிங்கிற ஹெட்டிங்கில் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இன்னும் டீட்டெயில்டாக பாசிட்டிவ் எக்ஸ்டர்னலிட்டி நெகட்டிவ் எக்ஸ்டர்னலிட்டிங்கிறத நெக்ஸ்ட் ஆடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.